Daily. Taste the Daily. திருவெண்ணைநல்லூர் அருகே சிறிய ரக சரக்கு வாகனத்தில் 182 கிலோ எடை கொண்ட தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் போலீசாருக்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள மாதம்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து பன்ரோட்டி நோக்கி வந்த சிறிய ரக சரக்கு வாகனத்தை சோதனை செய்தபோது 24 சாக்கு பைகளில் 182 கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் இருவரும் ஏற்றி வந்தது தெரியவந்தது. உடனடியாக அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 182 கிலோ குட்கா பொருட்களையும் சிறிய ரக சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டில் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா இல்லம் தேடி என்ற திட்டம் மூலம் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் கோரிக்கைகளை பெற்றுக் கொண்டார். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா இல்லம் தேடி எம்எல்ஏ என்ற ஒரு நிகழ்வினை கடந்த 3 வருடங்களாக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மாநகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கோரிக்கைகளை பெற்றுக் கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் குடிநீர், கழிவுநீர், தெரு மின்விளக்கு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தனர். நாகை மாவட்டத்தில் புதிதாக தொடங்கவுள்ள முதல்வரின் மருந்தகம் அமையவுள்ள இடத்தை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 12 இடங்களில் முதல்வரின் மருந்தகம் தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் வேதாரண்யம், நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட நாகூர் மெயின் ரோடு போன்ற பகுதிகளில் முதல்வரின் மருந்தகம் அமையவுள்ள இடத்தினையும், பால்பனைச்சேரியில் முதல்வரின் மருந்தகத்திற்கான மருந்துகள் சேமித்து வைக்கப்படும் இடத்தினையும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை ஆணையர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் புதிதாக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி நியமித்து அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அந்த அணியின் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், அண்ணா தொழிற்சங்க பணி குறித்தும் போராட்டம், பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் அண்ணா தொழிற்சங்க அணியின் பணிகள் அளப்பரியது என்றும் வலியுறுத்தி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.